வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? திருப்பதி கோயில் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி பகுதியில் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வைணவ தலமாகும். திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் மிக முக்கிய திருத்தலங்களில் இது ஒன்று. இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இத்தலம் வைணவர்கள் 108 திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கோவில்கள் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறது. இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலும் திருமலை அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயிலும் கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களும் விளங்கினாலும் பொதுவில் திருப்பதி என்று பக்தர்களாக போற்றப்படுகிறது. திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றதும் கீழ் திருப்பதி எனவும் கூறப்படுகிறது. பகுதி தென்னிந்தியா, மாநிலம் ஆந்திர பிரதேசம், பகுதி ராயலசீமை, மாவட்டம் திருப்பதி, நகராட்சி ஏப்ரல் 1, 1886, மாநகராட்சி 2 மார்ச் 2007. வைகை மாநகராட்சி நிர்வாகம் திருப்பதி மாநகராட்சி திருப்பதி நகர் மேம்பாட்டு முகமை. துணை மாநகர் முதல்வர் எம். நாராயணன். மாநகர் முதல்வர் டாக்டர் ஆர். சிரிசா. சொல் இலக்கணம். திருப்பதி என்ற சொல் திருபஸ்பதி என்று பிரிக்கப்படுகிறது. வடமொழி சொல்லான பதி என்பதற்கு கணவன் தலைவன் என்று பொருளுண்டு. தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம் தெய்வத்தன்மை வாய்ந்த மென்மை மிக்க என பல பொருள்கள் உண்டு. திருப்பதி என்பது மருவி திருப்பதி ஆகியுள்ளதாகவும் கருதப்படுகிறது. திருமலை 7 மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது தெலுங்கில் ஏடு கொண்டல என்ற தமிழில் ஏழுமலை என்றும் அழைக்கப்படுகிறது. 7 சிகரங்களை கொண்ட மலைகளில் திருமலை உள்ளது. இது ஆதிசேஷனின் 7 தலைகளை குறித்து வருவதால் இந்த மலைக்கு சேஷாலம் என்று பெயர் உள்ளது. ஒரு சேஷாத்திரி, நீலாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனாத்திரி, இவர் வரிசபத்திரி, நாராயணத்திரி, வேங்கடாத்திரி ஆகிய 7 இந்த மலையில் சிகரங்களில் பெயர்களாகும். இங்கு கிடைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகும். இது பண்டைய தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தின் பகுதியாகும். வரலாறு. உலகிலேயே பழமையும் பெருமை வாய்ந்த பாறை மலையில் 2ஆம் இடம் வகிக்கும் மலையில் திருமலை. மலைகள் தான் திருப்பதியின் பழைய பெயரான திருவேங்கடத்தை 400 எழுதப்பட்டு தமிழ் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிட்டுள்ளன. இந்த மலைகளை பண்டைய தமிழகத்தின் வடபுறத்து எல்லையாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெங்கடேஸ்வர ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது தெரியவில்லை. என்றாலும் இது பல பேரரசுகளால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பல்வர், சோழர், பாண்டியர், சாளுக்கியர், விஜயநகர் மன்னர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இங்கே உள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகள் ஆகும். விஜயநகர் பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்றும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார். இந்த கோவிலுடன் ஒட்டி நிறைய கோவில்களை கட்டியுள்ளார். திருப்பதியிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தென்மேற்கு புறம் தள்ளி இருக்கும் சந்திரகிரி என்னும் கிராமம் விஜயநகர சக்கரவர்த்தியின் 2ஆம் தலைநகரமாக விளங்கியது. வைணவம் பெரிதாக பின்பற்ற 5ஆம் நூற்றாண்டில் திருப்பதி ஆழ்வார்களால் வைணவ முனிவர்கள் கலியுக வைகுண்டம் என்று போற்றப்பட்டது. பக்தி இயக்கத்தை சேர்ந்த ஆழ்வார்கள் ஆன்மீக பூமியில் வெங்கடேஸ்வரர் மீது அவர்கள் இயற்றிய பாடலுக்காகவும் இலக்கியங்களுக்காகவும் பெயர் போனவர்கள். வைணவ சம்பிரதாயத்தில் திருவாங்கத்திற்கு அடுத்தபடியாக விளங்குவது திருப்பதி ஆலயம். 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் ராமானுஜ ஆச்சாரியால் முறையாக்கப்பட்டன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அரங்கநாத சுவாமி கோவில் ஆகியவை இஸ்லாமியர்களால் சூறையாடப்பட்ட போது
தென்னிந்தியாவின் தப்பியிருந்த இடம் திருப்பதி மட்டும்தான். இந்த இஸ்லாமிய பிரவேசங்களின் பொழுது திருவரங்கத்தில் இருந்து திரு உருவ சிலை திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த நிகழ்வை குறிப்பதற்காக கட்டப்பட்ட ரங்கநாத மண்டபம் இன்றும் திருப்பதியில் இருக்கிறது. இஸ்லாமியர்களிடமிருந்து திருமலை கோயில் தப்பியதற்கு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த முகலாய் படையினர் மலையின் மேல் என்ன கோயில் இருக்கிறது என்று கேட்டபோது அவர்களின் நோக்கத்தையும் பழக்க வழக்கங்கள் நன்கறிந்த உள்ளூர் மக்கள் பன்றி கடவுளின் கோயில் என்றனர். மக்கள் குறிப்பிட்டது. வாராக பெருமாளின் திருக்கோயிலை இந்த பெருமாளை தரிசித்த பின்னர் தான் ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்கிற சம்பிரதாயம் இருக்கிறது. பன்றிகளின் மீது முகலாயர்களுக்கு இருக்கும் வெறுப்பால் அவர்கள் திருமலைக்கு செல்லும் எண்ணத்தையே கைவிட்டனர் என்று சொல்லப்படுகிறது. திருப்பதி முந்தைய தமிழகத்தில் ஒரு முக்கியமான பகுதியாகும். பிறகு 1950 காலங்களில் தமிழ் மொழி மற்றும் தெலுங்கு மொழி வாரியான மாநில சண்டை நடந்தது. வரலாற்று ஆதாரங்கள் பார்த்ததால் திருப்பதி தமிழ் ஆதாரங்கள் அதிகமானால் ஒரு மாநிலத்திற்கான தேவை மொழிதான். அந்த வகையில் திருப்பதி நகரத்தில் மொழி கணக்கெடுப்பில் தமிழ் பேசும் மக்களை விட தெலுங்கு பேசும் மக்கள் தான் அதிகம் என்று திருப்பதி, திருக்காலத்தி, திருமலை மற்றும் சித்தூர் ஆகிய இந்த 4 தமிழ்நில பகுதிகள் தெலுங்கு தேசமான ஆந்திர பிரதேசத்துடன் சேர்க்கப்பட்டது. அடுத்த நிமிஷங்க வாசகர் அனுபவம். அந்த ஏழுமலையான் அருளால் தான் 60ஆம் கல்யாணம் நடந்தது. நெகிழ்ச்சியான உண்மையான சம்பவம். 1977ஆம் ஆண்டு என் தந்தை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். எனக்கு அப்போது வயது 23. நானும் அரசு வேலையில் இருந்தேன். அம்மா, அப்பா, தம்பி என 4 பேரும் கொண்ட குடும்பம் என்னுடையது. சொற்ப வருமானம் என்பதால் வீட்டில் சிக்கனமாகவே வாழ்ந்து வந்தோம். என் தந்தைக்கு சத்தியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆசை மட்டும் போதுமா, காசு வேண்டாமா என்றது என் மனம். பக்கத்து வீட்டு பாட்டியிடம் என் ஆசையை சொன்னதும் ₹1 காசை கொடுத்து எடுத்த மஞ்சள் துணி ஏழுமலையானுக்கு என்று சொல்லி முடிஞ்சு வை, அவன் ஜாமுன்னு நடத்தி வைப்பான் என்றார். அவர் சொன்னதும் ஏதோ அருளாக்கு மாதிரிப்பட்டது எனக்கு. அப்படியே முடிந்து வைத்தோம். திருப்பதிக்கு போவதெல்லாம் அப்போது ஒரு பெரிய கனவு. நாங்கள் யாரும் போனதே இல்லை. ஆகவே திருப்பதிக்கு வர வேண்டும் என்று கூடவே வேண்டிக் கொண்டேன். காசு முடிந்து வைத்ததும் வேலைகள் மளமளவென நடந்துதான் ஆச்சரியம். என் ஒன்று விட்ட அண்ணன் சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் கும்பட்டு வஸ்திரங்களும் மாங்கல்யமும் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார். அப்பாவுக்கு தெரிந்த அன்பர் ஒருவர் தனது மண்டபத்தை இலவசமாக தருவதாக முன்வந்து உதவினார். கடனாக பல சரக்கு சாமான் தருவதாக ஒருவர் சம்மதித்தார். எல்லாமே ஓரளவுக்கு கிடைத்து விட்டது திருப்தி. அப்போது ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. ஒரு படி அரிசி ₹5 விற்று காலம். அது 60 கல்யாணத்துக்கு 25 படி அரிசி வேண்டும் என்பது அப்போது அரிசி கிடைப்பது அரிதான விஷயம். உறவினர் ஒருவர் ஆந்திராவுக்கு சென்று சூட்கேஸில் அரிசி கொண்டு வரலாம் என்று யோசனை சொன்னார். அங்கு சுமாரான அரிசி ₹1 படி கிடைக்கும் என்பது உண்மையே. ஆனால் அப்படி கொண்டு வருவது சட்டத்துக்கு புறம்பானது என்று அந்த இளம் வயதில் எனக்கு தோன்றாமல் போய்விட்டது. நானும் திருப்பதிக்கு சென்று அங்கிருந்த அரிசி கடையில் 25 படி அரிசி வாங்கி சூட்கேஸில் நிரப்பி கொண்டேன். சின்ன பெண்ணாக இருக்கிறாயே, எப்படி சென்னை வரை இந்த சூட்கேஸை கொண்டு செல்வாய் என்று கூறி கடை பையனை துணைக்கு அனுபவித்தார். என் போதாத காலம் அரிசி கடத்தியதால் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் பேரரசுகளிலே மிகவும் புகழ்பெற்றவர் ஆவார். இவரது ஆட்சி காலமே பேரரசின் மிக உயர்ந்த நிலை ஆகும். இவர் கன்னட மற்றும் தெலுங்கு மக்களிடையே பெரு வீரனாக மதிக்கப்படுவதன் இந்தியாவின் பெருமைமிகு அரசர்களில் ஒருவர் ஆவார்.
இவர் ஆந்திர போஜன் கன்னட ராஜ்ய ராமன் என்றும் அழைக்கப்பட்டவர். இவரை பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் போர்த்துகீசு பயணிகளான டொமிங்கோ பயஸ், பிரணவ் நுனிஸ் ஆகியோரின் எழுத்துக்கள் மூலமாக கிடைத்துள்ளன. இவர் துளுவ வம்சத்தை சேர்ந்த பேரரசர் ஆவார். இவருடைய அரச குலம் துளுவ மரபு. தந்தை துளுவ நரசன் நாயக்கன், தாய் நாகலா தேவி. பேரரசர் பதவி. கிருஷ்ணதேவராயன் தந்தை துளுவ நரசநாயகன். கிருஷ்ணதேவராயன் தாத்தாவின் பெயர் துளுவ ஈஸ்வரா. நாயகன் பேரரசன் சாளுவ நரசிம்ம தேவ ராயனிடம் தளபதியாக இருந்தவர். நரசிம்ம தேவராயன் இறந்த பின்னர் ஆட்சிக்கு வந்த அவரது மகனும் கொல்லப்பட்டான். ஒரு சிறுவனாயிருந்த இன்னொரு மகனை அரசனாக்கி பேரரசை ஒரு சிதைந்து விடாமல் இருக்க அதன் நிர்வாக பொறுப்பை தன்னகையில் எடுத்துக்கொண்டார் நரசன் நாயக்கன். ஆனால் நரசன் நாயகனுக்கு பின் நிர்வாக பதவியை ஏற்றுக்கொண்ட அவரது மூத்த மகனும் கிருஷ்ணதேவராயன் தமையனுமான வீர நரசிம்ம நாயன் சில காலத்து பின் தானே பேரரசாக முடிச்சூட்டி கொண்டார். கிருஷ்ணதேவராயர் அவருக்கு நிர்வாகத்தில் உதவியாக இருந்தார். வீர நரசிம்ம நாயன் இருந்த பின் கிருஷ்ணதேவராயருக்கு பேரரசு பதவி கிட்டியது. கிருஷ்ணதேவராயன் முடிச்சீட்டு விழா கிருஷ்ணனின் பிறந்த நாள் அன்று நடைபெற்றது. திறமை வாய்ந்த முதல் மந்திரியாக திம்மராசன் கிருஷ்ணதேவராயருக்கு பேரரசின் நிர்வாகத்தில் பெரும் உதவியாக இருந்தார். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பீடம் ஏற்றியதில் பெரும் பங்கு திம்மராசனை சாரும். கிருஷ்ணதேவராயர் இதுவரை ஒரு தந்தையின் இடத்தில் மதித்து வந்தார். கிருஷ்ணதேவராயன் மிக முந்தைய கல்வெட்டு ஜூலை 26, 1509 வெளியிடப்பட்டது. இவர் விஜயநகரத்துக்கு அருகில் தனது தாயின் நினைவாக அவரது பெயரால் நாகபுரம் என்னும் புறநகர் பகுதியை கட்டினார். ஆளுமை. இவர் பற்றி எழுதப்பட்டிருந்த இவர் நடுத்தர உயரமுடையவராக இருந்தார் என்றும் மகிழ்ச்சியான பண்புகளை கொண்டிருந்தார் என்றும் அறியப்படுகிறது. இவர் வெளிநாட்டு விருந்தினரை மதித்தார். சட்டத்தை பேணுவதில் கடுமையாக இருந்த இவர் அன்றாட பயிற்சி செய்வதன் மூலம் தனது உடல் தகுதியை உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார். கிருஷ்ணதேவராயர் ஒரு சிறந்த நிர்வாகியாக மட்டுமின்றி சிறந்த தளபதியாக விளங்கினார். தானே படைகளை முன்னின்று நடத்தியதோடு காயமடைந்தவர்களுக்கு தானே உதவும் பண்பு அவரிடத்திற்கு காணப்பட்டது. படையெடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளும். விஜயநகர படைகள் சென்ற இடமெல்லாம் வெற்றியை குவித்து கிருஷ்ணதேவராயன் ஆட்சி காலம் அப்பேரரசின் வரலாற்றில் பெருமைக்குரிய பகுதியாகும். சமயங்களில் இது இப்பேரரசர் பொறுத்த திட்டங்களை சடுதையாக்கி அமைப்பதன் மூலம் தோல்விகளை வெற்றிகளாகியதாக சொல்லப்படுகிறது. இவரது ஆட்சி காலத்தில் முதல் 10 ஆண்டுகள் நீண்ட முற்றுகைகளும் இரத்த சிந்திய படை நடவடிக்கைகளும் வெற்றிகளும் கொண்டதாக இருந்தது. இவரின் முக்கிய பகைவர்களாக சாளுவ நரசிம்ம தேவராயன் காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக சண்டைகளில் ஈடுபட்டிருந்தது. ஒரிசாவின் கஜபதிகள் 5 துண்டாக பிரிந்து விட்டாலும் தொடர்ந்து பேரரசுக்கு நெருக்கடி கொடுத்து வந்த பாமனி சுல்தான்கள் வளர்ந்து வரும் கடல் வல்லரசராக இருந்து கொண்டு கடல் வணிகத்தின் பெருமை பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். போர்த்துகீசர் ஆகியோர் இருந்தனர். உமாத்தூர் தலைவர்கள் கொண்டாடிவிடும் ரெட்டிகள் புவனகிரி வெள்ளமாக்கல் என்போரும் இடையே பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். தக்காணத்து வெற்றிகள். ஆண்டுக்கு நிகழ்வாக இருந்த தக்காணத்து சுல்தான்களின் படையெடுப்புகளும் பேரரசின் நகரங்களும் அழிப்பதும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நின்றுவிட்டது. பொதுவு 1509 ஆண்டில் கிருஷ்ணதேவராயன் படைகள் பிஜப்பூர் சுல்தானுடன் சண்டையில் ஈடுபட்டு சுல்தானை கடுமையாக காயப்படுத்தி அவனை தோற்கடித்தன. யூசப் ஆதில் கான் கொல்லப்பட்டதுடன் கோல்கொண்டாவும் பேரரசுடன் இணைக்கப்பட்டது. இந்த வெற்றியை பாமின் அரசுகளின் ஒற்றுமையின்மையும்
பயன்படுத்தி கொண்ட கிருஷ்ணதேவராயர் பதார், குல்பர்கா, பிஜ்பூர் ஆகியவற்றை கைப்பற்றினர். இச்சண்டையில் பிடிபட்ட சுல்தான் மஹ்மூதை பின்னர் விடுவித்து விட்டார். உள்ளூர் தலைவருடன் போர். கிருஷ்ணதேவர் பல உள்ளூர் தலைவர்களெல்லாம் கொண்ட வீடு ரெட்டிகள், புவனகிரி, வெள்ளமாக்கல் ஆகியோர் அடக்கி கிருஷ்ணா ஆறு வரை இருந்த நிலப்பகுதிகளை கைப்பற்றி கொண்டார். 1512 உமாத்தூர் தலைவன் கங்கராஜ் கிருஷ்ணராயுடன் போரிட்டான். காவேரி கரையை தோற்கடிக்கப்பட்ட கங்கராஜ் காவேரியில் மூழ்கி மரணமானார். இப்பகுதி பின்னர் ஸ்ரீரங்கப்பட்டினத்துடன் இணைக்கப்பட்டது. கால் பகுதியில் கிருஷ்ணதேவராயர் கோதாவரி ஆற்றிற்கு அப்பாலும் சென்றார். ஆதிசேஷன் என்பவர் இந்து தொன் மொழியின் அடிப்படையில் காசிபர் கத்ரு தம்பதியரின் மூத்த மகன். மேலும் பார்க்கடலில் விஷ்ணுவின் படுக்கையாக இருக்கின்ற நாகமாகும். ஆதிசேஷன் சிவபெருமானது கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் வாசுகி பாம்பின் சகோதரனாகவும் அறியப்படுகிறார். வகை விஷ்ணு, நாகம், லட்சுமணன், பலராமன். இடம் திருப்பார்கடல். சகோதரன் மானசா தேவி, சகோதரி வாசுகி அம்பு, தச்சகன் மற்றும் பல. குழந்தைகள் சுலோச்சனா. ஆதிசேஷனை பஞ்சனையாக கொண்ட விஷ்ணு, பூதேவி மற்றும் ஸ்ரீதேவி மற்றும் நாபி கமலத்தில் பிரம்மனுடன் கூடிய மகா விஷ்ணுவின் பஞ்சலோக சிலை. கரத்தூர். 1000 தலைகளை உடையதான இந்த ஆதிசேஷன் நாராயணனுக்கு மிகவும் உற்றவனாக அவரது ஒவ்வொரு திரு ஆவதத்திலும் அவருக்கு துணையாக இணையான தோறும் பாத்திரமிட்டு வந்தவர். உதாரணமாக விஷ்ணு ராமபிரானாக அவதரித்த காலை அவருக்கு தம்பையாக இலக்குவனாக உருவெடுத்தார். ஆதிசேஷனை இந்த காரணமாகவே இலக்குவானார். தனது தமையன் ராமபிரானுக்கு நேரெதிராக வேகம் மிக கொண்டவராகவும் முன்கோபம் மிகுந்தவராகவும் காணப்பட்டார் என்பர். ஆதிசேஷன் பற்றி சில மரபு நம்பிக்கைகள். உலகினை காக்கும் ஸ்ரீமன் நாராயணியை தாங்கி நிற்கும் ஆதிசேஷன் ஒரு முறை உடல் நலிவரப்பு சிவபெருமான் திருவிழையப்படி மகா சிவராத்திரி நாளன்று முதலாம் சாமத்தில் கும்பகோணத்தில் கூடி கொண்டுள்ள திரு நாகேஸ்வரையும், 2ஆம் சாமத்தில் திரு நாகநாதரையும், 3ஆம் சாமத்தில் திருப்பம்புரத்து பாம்பூரநாதரையும் வழிபட்டு ஓய்வடைந்ததாக புராண வரலாறு கூறுவதுண்டு. ஆதிசேஷன் 7 தலைகளை குறிக்கும் வண்ணமாகும். இது 7 சிகரங்களை கொண்டுள்ளதால் திருப்பதி திருத்தலம் சேசாலம் எனப்படுவது உண்டு. நாராயண் ராமபிரானாக அவதரிக்கையில் இலக்குவனாக உடன் வந்தவன் ஆதிசேஷன் தனது இறுதி காலத்தில் காலந்தகனை சந்திக்கும் வேலை நெருங்கையில் எவரையும் அனுமதிக்க வேண்டாம் எனது தன் தம்பியான லக்குவனிடம் ராமபிரான் கூறியிருந்தான். அவளை அங்கு துர்வாச மாமுனியை அனுமதிக்க லக்குவன் தயங்கவே அவர் அவனை புளிய மரமாக பிற்படுக்கும் படி சப்பித்து விட்டார். அவ்வாறு ஆழ்வார் திருநகரி என்னும் திருத்தலத்தில் லக்குவன் புளிய மரமாகி விட அவன் வேண்டுகோளுக்கு இணங்கி ராமபிரான் பின்னாளில் தாமே நம்மாளராக அவதரித்து அப்புளிய மரத்தில் காட்சி அளித்ததாகவும் இலக்கவன் திருப்புள்ளியவராக இங்கு காட்சி அளித்தாமல் இத்தலம் சேஷ சேத்திரம் என விளங்குவதாக கூறுவர். ஆதிசேஷன் பற்றிய திருப்பாடல்கள். எம்பிரானை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை திருப்பாடல்களை புனைந்த அவனது அடியார்கள் அனைவருமே அவனது படுக்கையாக விளங்கிய புவியை காத்து நிற்கும் ஆதிசேஷனை பாடியுள்ளனர். அவற்றில் சில பாடல்களை காணலாம். உடுத்து கலைந்த நின் பிதக ஆடை உடுத்து களத்துண்டு தொடுத்து துளாய் மலரகுடி செடி கலைந்தன. சூடும் இத்தொண்டர்களை விடுத்த திசை கர்மம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. திருப்பாலன் ஆழ்வார். கையினார் சூரி சங்கன் அழிவார் நீள்வரை போல் மெய்யன்னார் தூள பறவையா
கவுள் நீள்மூடு எம் ஐயனார் அந்நியரங்கன்னார் அரவினை மீசை மெய்யா மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை செந்தை கவர்ந்தவே. திருப்பாவை 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும். இது 30 பாடல்களால் ஆனது. வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தில் 474 தொடக்கம் 503 வரையுள்ள பாடல்களே திருப்பாவை பாடல்களாகும். தமிழ்நாட்டின் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்றனர். இதன் போது விடியும் முன்பே 7 கன்னியர் பிற பெண்களையும் தூயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். இதனை பின்னணியாக கொண்டு எழுந்தது இந்நூல். இதனால் தற்காலத்திலும் பாவை நோன்பு காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக பாடல் நெய் உண்ண மாட்டும், பால் அருந்து உண்ண மாட்டும் என எவ்வித உணவு வகைகளையும் உட்கொள்ளாதிருத்தலையும், காலையிலே நீராடுவதையும், கண்ணுக்கு மையிடுதல், தலையை சீவி முடித்து மலர்களை தூற்றிக் கொள்ளுதல் முதலிய அழகூட்டும் வேலைகளை செய்யாதிருத்தலையும், செய்ய தகானவற்றை செய்யாது அவற்றை தவிர்த்தலையும், திருக்குறளை தியானக்கொள் சொல்லாதிருக்கையும், பிச்சை முதலியன இட்டு நற்செயல்களையும் ஈடுபடுவதையும், இறைவனை பாடி துதித்தலையும் பாவை நோன்பு காலத்தில் செய்ய வேண்டியவனாக கூறி அந்நோன்பு நோர்க்கும் விதத்தை விளக்குகிறது. 3ஆம் பாடல் அதனால் உண்டாகும் பயன்களை எடுத்து கூறுகிறது. நாடு முழுவதும் மாதம் மும்மாரியாய் பெய்யும் வயல்களில் நெற்பயிர் ஓங்கி வளரும். அவற்றிடையே கயல் மீன்கள் துள்ளும். பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும். எங்கும் நீங்காத செல்வம் நிறையும் என்பது பயன்களாகும். பாடல்கள் அனைத்தும் இறைவனின் பெருமைகளை கூறி கன்னியரை தூயில் எழுப்பு பாங்கி எழுதப்பட்டுள்ளன. தாய்லாந்தில் வெம்பாவை மன்னர் முடிச்சூட்டினின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோயில்களும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது. முதல் பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளல் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ செருமேறுகளால் கூறவேல் கொழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் யாராழ்ந்த கன்னி யாசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பார்வரு புகழ் படிநல்லோர் எம்பம்போவாயா. திருப்பாவை சிறப்பு. வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றை கலந்து விட்டு ஒன்று திருப்பாவையாகும். வானாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாதம் காலைகளில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு. தமிழ் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறியா அடியாறுகள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாதம் கால்களில் திருப்பாவை இசைக்கப்படுவதும், இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கு ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளது. வேறு எந்த ஒரு அடியாருக்கும் காணப்பெறாத தனி சிறப்பாகும். மொழி வேறுபாடின்றி வைகுந்தநாதனின் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரவி காணப்படுவது திருப்பாவை தொழுகை. திருப்பாவின் சிறப்பு முதன்மையாக அதன் பக்தி பெருக்கும் மட்டுமல்ல, பார்க்கோவை முழுவதும் விரவி கிடக்கும். கோதை மாதவன் பார்க்கொண்டாய் தூய காதல் முதல் மற்றும் அதன் விளைவாய் அடியவருக்கும் அனைவருக்கும் அரும்பெரும் வரமாக கிடைத்த தமிழ் மனம். திருப்பாவை இந்த மூச்சவையும் தித்திக்கும் பாக்களில் இன்னொன்றை கீழே காணலாம். கோதை நமக்கு அளிக்கும் பக்தி சுவையே இங்கு காணலாம். ஒரே அடிகொண்டு உலகையே அளந்த பரந்தாமனின் புகழை பாடுவதனாலேயே போயோர் தமது துன்பம் நீங்கி இன்பயுற்றி இருக்கும் இயலும் என இப்பாடலின் மூலம் இயம்புகிறாள் கோதை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கும் சற்று நீராடினால் தீங்கின்றி நாளையெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் செந்நாள் ஊடு கையுலக பூங்கவலை போதில் பொறிவண்டு கண்டெடுப்ப தேங்காதே பூக்கிருந்து சிறுத்த முளை பற்றி வாங்க
குடம் நிற்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துள்ளோர் இயம்பவாய். வைணவ தத்துவ இயற்பின்படி எம்பெருமானை சென்றடைய வழி அவனுடைய திருவடிகள் ஒரு சரணாகதியாக இதனை பக்தியாலும் மேற்கொள்ளலாம். அன்றி கிருஷ்ணன் பிரேமை என்னும் காதலாலும் அடையாளம் என்றும் சான்றளித்தவள் கோதை. குன்றெடுத்த கோபாலன் ஒருவனே ஆண்மகன். அவனது அடியார் அனைவரும் அவனது காதலில் கண்டு கொண்டு பேண்டீரே என்பது கிருஷ்ணன் பிரமை. இதனை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது என்னும் திருப்பாவை. குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்த பஞ்சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. வைணவ வைத்தோரோ நேற்று வேற்று மதத்தினோரோ அன்றி இறை நம்பிக்கை அற்றவரே ஆயினும் கோதையின் தீஞ்சவை தமிழுக்கு அடிமையாகாது இருத்தல் அரிது. திருப்பாவை பாடல்கள் அவற்றை படிக்கலையே சித்திர பண்பு பெறுகின்ற பேரானந்தம் அளிப்பவை. இதற்கு எடுத்துக்காட்டாக மலையை பற்றி பாடலை படிக்கையில் வானின்று மண்ணில் விழும் மலையை நேராகவே காண்பதும் போன்ற ஒரு அனுபவம் பெறலாம். ஆழி மலைக்கண்ணா ஓன்று நீ கைகிறவேல் ஆளில பூக்க முகந்துகோடு ஆறுத்து ஏறி ஒளி முதல்வன் உருவும்போல் மெய்கருத்து பாலியம் தோளடை பரப்பானமன் கையில் ஆழி போல மின்னி வலம்பொறி போல் நின்று அதிர்ந்து ஆளாதே சாரங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்துள்ளோர் ஏம்புவாய். வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 16ஆம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் வரும் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்புகின்றன. இந்நாளில் முன்னிரவில் உறங்காது இருந்தும் திருமாலின் புகழ் பாடி கோவில் செல்வர். விடிகாலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் 3 மூடப்பட்டிருந்தது இன்று மட்டுமே திறக்கும். சிறகு வாயில் என்று அழைக்கப்படும் வாயில் வெளியே சென்று இறைவனை வழிபடுவார். கடைபிடிப்போர் வைணவர்கள். வகை இந்து முக்கியத்துவம். முரசாருனை மகாவிஷ்ணு வீழ்த்தியது வைகுண்ட வாயில் கதவில் திறக்கும் நிகழ்வு. கொண்டாட்டங்கள் கோயில் திருவிழா பூஜைகள் அனுசரிப்புகள் விரதம் நாள் தனுர் மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி திதி நிகழ்வு ஆண்டுதோறும். திருவரங்கம் கோவில் இந்நாளின் முந்தைய 10 நாட்களில் பகல் 10 என்றும் பிந்தைய 10 நாட்களில் இரபத்து என்றும் சிறப்பாக விழா நடத்தப்படுகிறது. சமய நம்பிக்கை. இந்துக்கள் ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணா நோம்பின் பிறந்து இறைவனை வழிபடுவதால் தங்களின் பாவ செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என நம்புகின்றன. இவ்விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்தும் ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பு இருந்தும் பெரும் பயனை வைகுண்ட ஏகாதசி என்று இருக்கும். ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்நாள் சிறப்பினை பெறுகிறது. புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகளாவிருந்து இரு அரக்கர்களுக்கும் இந்நாளன்று வைகுண்டத்தின் கதவுகள் திறந்ததாகும். இக்கதையை கேள்விப்பட்டு இவ்வாயில் வெளியே பெருமாளின் திருவரு வெளியே உலா வரும்போது தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் தாம் பெற்ற நிலை கிடைக்க வேண்டும் என அவர்கள் வரம் வேண்டியதாக கூறப்படுகிறது. மகாபாரதத்தில் ஒரு குருச்சேத்திர போரின் துவக்கத்தில் கிருட்டிணன் அர்ஜுனனுக்கு இந்த நாளில்தான் பகவத்கீதை விளக்கங்களை நிகழ்த்தியாக கருதப்படுகிறது. திருவரங்கத்தில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வைணவ தலங்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா 21 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பகல் 10 20 என்று இரு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவூர் வெவ்வேறு அலங்காரங்களிலும்
வெவ்வேறு வாகனங்களிலும் உலா வருகிறது. ஏகாதசி நாளன்று ரத்தனங்களால் வெய்ந்த ரத்தனாகி என அழைக்கப்படும் உடையில் கருவறையிலிருந்து வெளிவந்து ஆயிரங்கள் மண்டபத்தில் விற்றிருக்கும் வடக்கு வாயில் சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படுகிறது. வழியே உலா வருவதை காண பெருந்தலாரான பக்தர் கூட்டம் கூடும் இந்த வாயில் இந்த நாளிலே மட்டுமே திறக்கப்படுகிறது. திருமலையில் ஆந்திர மாநிலத்தின் திருப்பதி மலை மீதுள்ள திருமலையிலும் இத்தகைய விழா கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள சிறப்பு வாயில் வைகுண்ட துவாரம் என அழைக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கப்படும் இந்த வாயில் வழியே சென்று வழிபடுவோர் வீடு பெறும் பெறுவர் என நம்பப்படுகிறது. எனவே இத்திருநாளில் பெருந்திரளான பக்தர்களும் உயர்நிலையாளர்களும் திரளுகின்றனர். ராம நவமி விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படும் ராமனின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த விழா வசந்த காலத்தில் சைத நவராத்திரியின் ஒரு பகுதியாகும். இந்து சந்திர ஆண்டின் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் 9ஆம் நாள் வரும் நவமியில் கொண்டாடப்படுகிறது. இது பொதுவாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் நிகழும். இந்தியாவில் உள்ள அரசு ஊழியர்களுக்கும் ராம நவமி ஒரு விருப்ப விடுமுறையாக வழங்கப்படுகிறது. பிற பெயர்கள் ஸ்ரீ ராம நவமி கடைப்பிடிப்போர் இந்துக்கள் வகை ராமனின் பிறந்தநாள், ராமன் சீதையின் திருமண நாள். கொண்டாட்டங்கள் 1 to 9 நாட்கள். அனுசரிப்புகள், பூசைகள், நோன்பு, விருந்து. தொடக்கம் சித்திரை நவமி சித்திரை மாதத்தின் 9ஆம் நாள் சைத்திர மாதம் வளர்பிறை 9ஆம் நாள். 2025 நாள் ஏப்ரல் 6 கிழக்கு அரைக்கோளம், ஏப்ரல் 5 மேற்கு அரைக்கோளம். சில இடங்களில் நவராத்திரிகளின் 9 நாட்களும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆகையால் இந்த காலகட்டம் ராம நவராத்திரி எனப்படுகிறது. ராம நவமி கொண்டாட்டம். ராமநவமி அன்று ராமாயணம் உள்ளிட்ட ராம கதைகளை வாசிப்பார்கள். சில வைணவ இந்துக்கள் கோவிலுக்கு செல்கின்றன. மற்றவர்கள் தங்கள் வீடுகளுக்குள் வேண்டுதல் செய்கிறார்கள். சிலர் பூசை ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக இசையுடன் கூடிய பஜனை அல்லது கீர்த்தனையில் ஈடுபடுகின்றனர். சில பக்தர்கள் ராமனை ஒரு குழந்தையாக உருவகித்து தொட்டில்களை இட்டு வணங்குகின்றனர். தொண்டு நிகழ்வுகளும் சமூக உணவுகளும் சிறப்பு ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த விழா பல இந்துக்களும் தங்கள் வாழ்க்கை நெறிகளை எண்ணி பார்க்கும் ஒரு வாய்ப்பாக திகழ்கிறது. சிலர் இந்த நாளை நோன்பு இருந்தும் கழிக்கின்றனர். ராம நவமி என்று அயோத்தியிலும் இந்தியா முழுவதும் உள்ள ஏராளமான ராமன் கோவில்களில் சிறப்பான கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. பல இடங்களில் ராமன், சீதை, லட்சுமணன், அனுமன் ஆகியோரின் தேரோட்டங்கள் நடைபெறுகின்றன. அயோத்தியில் பலர் புனித ஆறு என கருதப்படும் சரைவியில் நீராடிவிட்டு ராமன் கோயிலுக்கு செல்கின்றனர். கொண்டாட்டங்கள். ராமாயணத்தில் ராமனின் வாழ்க்கையில் குறிப்பிட்டுள்ள அயோத்தி, ராமேஸ்வரம், சீதாகாமி போன்ற நகரங்களில் முக்கிய கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. சில இடங்களில் தேரோட்டங்களை நடத்துகிறார்கள். சில இடங்களில் ராமன் சீதை திருமண விழாவும் கொண்டாடப்படுகிறது. இந்த விழா ராமனின் பெயரால் அழைக்கப்பட்டாலும் ராமனின் வாழ்க்கை கதையில் சீதை, லட்சுமணன், அனுமன் ஆகியோரின் முக்கிய தத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த விழா பொதுவாக நடத்தப்படுகிறது. சில வைணவ இந்துக்கள் இந்து கோயில்களில் விழாவை கடைபிடிக்கிறார்கள். மற்றவர்கள் தங்க வீடுகளில் கொண்டாடுகிறார்கள். சில சமூகங்களில் சூரிய கடவுளான சூரியன் வழிபாடு விழாக்களின் ஒரு பகுதியாக உள்ளது. சில வைணவ சமூகங்கள் வசந்தகால நவராத்திரியின் 9 நாட்களிலும் ராமனை நினைத்து ராமாயணத்தை பாடுகிறார்கள். சில கோயில்களில் மாலையில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். வழி தொண்டர்கள் ராமனின் முன்னோர்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதிகாலையில் சூரியனை வணங்குவதன் மூலம் ராமநவமி விழா கொண்டாடப்படுகிறது. கர்நாடகாவில் ராமநவமி என்று சில இடங்களில் பானகத்தோடு சில உணவுகளை வழங்கி கொண்டாடுகிறார்கள். சாமராஜ்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ராம சேவா மண்டலி என்கிற அமைப்பு ஒரு மாதம் முழுவதும் மரபார்ந்த இசை விழாவை நடத்துகிறது.
80 ஆண்டுகள் பழமையான இந்த இசை விழாவில் இந்திய மரபுவழி இசை கலைஞர்கள் அவர்களது மதத்தை பொருட்படுத்தாமல் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை ஆகிய இரு வகைகளும் இருந்து ராமனுக்காக குடியிருக்கும் பார்வையாளர்கள் இசை விருந்து படைக்கிறார்கள். தென்னிந்திய ராமநவமி. தென்னிந்தியாவில் இந்த நாள் ராமன், சீதா ஆகியோரின் திருமண நாளாக கொண்டாடுகிறது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பத்ரஜாலத்தில் நடத்தப்படும் கல்யாணம் மிகவும் புகழ்பெற்றதாகும். அகில உலக கிருஷ்ணன் பக்தி கழக பக்தர்கள் பகல் முழுவதும் நோம்பிருக்கிறார்கள். இந்த அமைப்பின் பன்னாட்டு கிளைகள் பலவும் வளர்ந்து வரும். உள்ளூர் இந்து பக்தர் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ராமநவமியை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்கிறார்கள். முக்கிய தத்துவம். தீமையின் மீதான நன்மையின் வெற்றியும் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டுவதையும் குறிக்கும் வகையில் ராமநவமியின் முக்கியத்துவம் உள்ளது. சாளுக்கியர் பேரரசுங்க. சாளுக்கியர் என்பவர் இந்தியாவின் அரசு வம்சம் ஒன்றை சேர்ந்தவர். 6ஆம் நூற்றாண்டுக்கு 12ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தெற்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்டு வந்தனர். சாதவாகன பேரரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து தங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இவர்கள் இந்திய வரலாற்றில் சிறந்த அரசுகளில் ஒருவரான 2ஆம் புலிகேசியின் ஆட்சியின் போது முன்னணிக்கு வந்தனர். இவன் காலத்தில் தெற்கே பல்லவ நாட்டின் வடக்கு எல்லை வரை விரிவடைந்திருந்தது. சாளுக்கிய பேரரசு வடக்கில் அம்சவரத்தினரை நர்மதை நதி கரையில் தோற்கடித்து அவரது தெற்கு நோக்கிய முன்னேற்றத்தை தடுத்தான். தென்கிழக்கு தக்காணத்தில் விஷ்ணு கோண்டினர்களையும் தோற்கடித்தார். ஆனாலும் பல்லவன் நரசிம்மவர்மன் புலிகேசியை தோற்கடித்து அவரை கொன்று வாதாபி கொண்டான். நரசிம்மவர்மன் பல்லவன் என்றும் பல்லவ வம்சமான இவன் மாவீரன் புலிகேசி வென்றதால் மாமல்லன் என்னும் பெயர் பெற்றது. அதன் வெற்றியை கொண்டாட இன்றைய சென்னையான பல்லவ கடற்கரையில் மாமலை உருவாக்கினார். புலிகேசியும் தலைநகரான வாதாபியை ஆக்கிரமித்திருந்தான். சாளுக்கியரின் தலைநகரம் வாதாபி என்பதால் வாதாபி சாளுக்கியர் என்றும் அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். 2ஆம் புலிகேசிக்கு பின் உட்பூசல்களால் சாளுக்கியர் சிறிது காலம் வீழ்ச்சியுற்று இருந்தனர். 2ஆம் விக்ரமாதித்யன் காலத்தில் மீண்டும் முன்னணிக்கு வந்தனர். இவன் 2ஆம் நந்திவர்மன் பல்லவனை தோற்கடித்து அவன் தலைநகரமான காஞ்சியையும் கைப்பற்றினான். ராஷ்டிரகூடர்களின் எழுச்சியை தொடர்ந்து வாதாபி சாளுக்கியர் தாழ்ச்சியுற்றுள்ளான். 10ஆம் நூற்றாண்டில் 2ஆம் தைலப்பா என்பவனின் கீழ் சாளுக்கியர் மீண்டும் புகழ் பெற தொடங்கினான். இவர்கள் மேலை சாளுக்கியர் எனப்படுகின்றனர். மேலை சாளுக்கியர் என்று பசவகலையான் என அழைக்கப்படும் கல்யாண என்னுமிடத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தனர். இன்னொரு பிரிவினர் வேங்கிய என்னுமிடத்தை தலைநகரமாக கொண்டு இவர்கள் கீழே சாளுக்கியர் எனப்படுகின்றனர். கீழ சாளுக்கியர் நாட்டின் கட்டுப்பாட்டுக்காக மேலை சாளுக்கியருக்கு சோழருடன் ஓயாத போட்டி இருந்து வந்தது. சுமார் 300 ஆண்டுகள் புகழுடன் விளங்கிய சாளுக்கியர் பேரரசுகளினால் ஒடுக்கப்பட்டனர். 1184 தொடக்கம் 1200 வரை ஆண்ட 4ஆம் சோமேஸ்வரன் குறிப்பிடத்தக்க சாளுக்கியர்களில் இந்தியானவன் ஆவான். வேங்கடமலை உயரம் 853 மீட்டருங்க. சேசாலம் மலையில் ஒரு பகுதியாக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது திருமலை நகரில் அமைந்துள்ளது. இங்கு வைணவ கோயிலான திருப்தி வெங்கடாஜலபதி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில்களின் மூலவராக திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான வெங்கடாஜலபதி உள்ளார். அமைவிடம் திருமலை, ஆந்திர பிரதேசம், இந்தியா. மூலத்தொடர் சேசாலம் மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். வேங்கடம் என்பது திருவேங்கடம். இது காலத்தில் திருப்பதி என வழங்கப்படுகிறது. சங்க பாடல்கள் இதனை வேங்கட நாடு, வேங்கட நெடுவரை, வேங்கட வரைப்பு, வேங்கடச்சுரம், வேங்கட மலை என்றாலும் குறிப்பிடுகின்றன. இதனை தாண்டி சென்றால் வருவது மொழிபெயர் தேயம் என்றும் வடுகர்
முனை என்று பாடல்கள் குறிப்பிடுகின்றன. வேங்கடமலை சங்ககால தமிழகத்தில் முக்கிய மலைப்பகுதியாகும். பெயர் காரணம்: வேங்கடம் என்னும் சொல் யானையின் மதத்தை குறிக்கும். இந்த நாட்டில் யானைகள் மிகுதி. அவை நெற்றியில் செந்நீரம் கொண்டவை. இந்நாட்டில் வாழ்ந்த தொண்டையர யானைகளையும் பழக்கி வந்தனர். பாண்டியர் கொற்கை முத்துக்களை பாதுகாக்க இந்த பழக்கப்பட்ட யானைகளை பயன்படுத்தி கொண்டனர். பாண்டியரின் கொற்கை துறை முத்துக்களை வேங்கடத்து யானை அறக்காவல் புரிந்து வந்தது. சென்னுதல் யானை: வேங்கடத்து வெம்மூனை ஆடவர் உன் தின்ற வேக்கை திறத்தோப்பி என்னும் நீரை பருகி வாயையும் கையையும் கழுவாமல் துரி முழுக்கத்துடன் வேங்கட ஊருக்குள் வருவார்களாம். அங்கு குறால் மரங்களும் மரங்களும் நிறைந்த பகுதி சென்னுதல் யானை அசைந்தாடி கொண்டிருக்குமாம். வேங்கையிடத்தில் மூங்கில் காடுகள் அதிகம். வேய் மூங்கில் கடம் கடறு காட்டு நில வழி. இதன் அடிப்படையில் இந்த ஊருக்கு வேங்கையிடம் என்னும் பெயர் அமைந்தது. அந்த நாளடைவில் வேங்கடம் என்ன மறைவிருக்கலாம். வேம் என்றால் பாவம், கட என்றால் நாசமாதல். எனவே பாவங்கள் எல்லாம் நாசமாகும் என்று இடம் என்று பொருள். வேங்கடம் என்ற சொல்லுக்கே பாவங்களை சுட்டெரித்தல் என்ற பொருள் உண்டு. சங்ககால ஆட்சி: சங்க காலத்தின் இதனை புலி, ஆதிநூல், கருமுனூர், திரையன், தொண்டையர் ஆகியோர் அவ்வப்போது ஆண்டு வந்தனர். இவர்கள் சங்ககால தமிழகத்தில் வேங்கட மலையில் ஆண்ட தமிழ் மன்னர்கள். நிகழ்வுகள்: தமிழ் போலிட்ட வேங்கடம் தாண்டி சென்றன. போலிட்டு சென்ற சங்ககால தமிழ் வேங்கட மலை காடுகளை கடந்து சென்றன. வேங்கடத்தில் விழா: வேங்கடத்தில் நாள்தோறும் விழா நடக்கும். வேங்கடத்துக்கு வடக்கில் ஒரு பஞ்சம். வேங்கட வரைப்புக்கு வடக்கில் இருந்த வடபுலம் பசியால் வாடி போதும் அப்பகுதி வாழ்ந்த கல்லாடனார் தன் குடும்பத்துடன் புறையாற்றும் கிழானிடம் வந்து தன் வறுமையை போக்கிக் கொண்டார். மொழிபெயர் தேயம்: வேங்கடத்து பனிபோடு சோலையில் யானை மாற மரத்தின் ஒரு உரியினை உரிக்குமாம். அப்படி உரிக்கும்போது அதன் காய்கள் மழை பெய்யும் போது விழும். ஆலங்கட்டிகள் பனிக்கட்டிகள் போல நெல் சாய்ந்து கொண்டிருக்கும் பாறை மீது சிதறுமா. இதை தாண்டி சென்றால் தமிழ் பெயர்ந்து பேசும் நாடு வந்து விடுமாம். வடிகர் தேயம்: வேங்கடத்தை தாண்டி சென்றால் வடிகர் தேயம் இருக்கும். மக்கள்: புலிநாட்டில் புலிசோறு விருது. புலிநாட்டில் ஆணிர மெய்ப்போர் பசுக்குடன் மேயும் காளைகளின் கழுத்தில் புலிச்சோற்றை மூங்கிலில் அடைத்து கட்டி தொங்க விட்டு இருப்பார். அப்பகுதியின் வெளியே செல்லும் புதியவர்களுக்கு காதடிக்கும் பசி தீர தேக்கி இலையில் பங்கிட்டு கொடுப்பார். வேங்கடத்து குடவர் பாலோடு தனியரிசி பொங்கல் விருந்து. வரகை உரலில் இட்டு உலக்கையால் குற்றி சுலகால் நம்பி தேங்காய் போல் வெந்நீரம் கொண்ட அரிசியாக்கி இளஞ்சொனையில் முகந்து வந்து நீரோடு அடுப்பில் ஏற்றி பொங்கி அந்நாட்டில் வந்த குடவர் வளர்த்து உதவும் நல்லான் பசு பாலோடு வந்த விருந்தினருக்கெல்லாம் முன்ன தருவார்களாம். கல்லா இளையர்: வேங்கடத்தில் வாழ்ந்த கல்லா இளையர் பூவை தலையில் சூடிக்கொண்டு கல்லிற்றை வீழ்த்தவர். மராமன் நாரால் அவற்றை கட்டி விழா கொண்டாடி நியாயம் மூதருக்கு கொண்டு வந்து நறுவிற்கும் கல்லுக்கடையில் கல்லுக்கு விலையாக கட்டுவர். இதன் அரசன் கல்லா இளையர், பெருமகன் புள்ளி. மார்கழி உற்சவம் என்பது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் பிறந்து உள்ளதை ஒட்டி அனைத்து இந்து கோயில்களும் நடைபெறும் விழாவாகும். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் கடுங்குளிரையும் பொருட்படுத்தாது நீராடி அவரவர் விருப்ப ஆலயங்களில் இறைவனை திருப்பாவை அல்லது திருவெம்பாவை பாடல்களால் துதித்து வழிபடுவர். மார்கழி உற்சவம் காலத்தில் பெண்கள் பாவை நோன்பு மற்றும் வெம்பாவை நோன்பு கடைபிடிப்பர். திருப்பாவை உற்சவம்: வைணவ தலங்களிலும் பக்தர்கள் ஆண்டாள் பாசுரங்களை பாராயணம் செய்வர். மார்கழி மாதத்தில் ஏகாதசி திதி அன்று வைகுண்ட ஏகாதசி என்கிற ஒரு உற்சவம் நடைபெறும். மார்கழி நீராட்டு பகல் 10 10 உற்சவம்: மார்கழி நாள் மட்டும் கூடாரவள்ளி எனும் கோயில் ஊழியர்களுக்கும்
சன்மானம் வழங்கும் உற்சவம் நடைபெறும். திருவெம்பாவை உற்சவம். சில தலங்களில் திருவெம்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்வர். மார்கழி திருவாதியர் அன்று ஆருத்ர தரிசனம் என்னும் படிய அழுத்தல் விழா நடைபெறும். தமிழ்நாட்டில் மார்கழி உற்சவத்தின் போது சென்னை நகரத்தில் உள்ள அரங்கங்களில் கர்நாடக இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட தமிழக பக்தி பாடல் தொகுப்பாகும். இது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஒரு ஆதாரமாக தமிழ் மறையாக கொண்டாடப்படுகிறது. 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுக்குள் வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் 12 பேரினால் இயற்றப்பட்ட இந்த பாடல்களை 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பார் ஆழ்வார்கள் அருள் செயல்கள் என தொகுத்தார். பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்கத்து முதனார் செய்த ராமனும் நூற்றாண்டையும் சேர்த்து 4 திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார். திவ்யம் என்னும் சொல் மேலான என்றும் பிரபந்தம் என்னும் சொல் பல வகை பாடல் தொகுப்பினும் குறிக்கும். இந்த நூல் ஆண்ட தமிழ்மறை 5வது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என்றாலும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாத தெலுங்கு கன்னடம் பேசும் வைணவர்களாகவும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது இதன் சிறப்பு. இது 1947 பாடல்கள், பெரிய திருமொழி 1134 பாடல்கள், திருவாய்மொழி 1102 பாடல்கள், இயற்பா 817 பாடல்கள் என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 24 பிரபந்தங்கள். திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலான தீபிரான், கன்னி நூல் சிறுத்தம்பு, பெரிய திருமொழி, திருக்குர்த்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகன் திருவந்தாதி, திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திரு எழுக்கூற்றிற்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவாய்மொழி, ராமானுச நூற்றாந்தாதி. 12 ஆழ்வார்கள். பொய்யாழ்வார், பூத்தாழ்வார், பெய்யாழ்வார், திருத்தமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுர கவியாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார். பாடு பொருள். இந்த பாடல்கள் அனைத்தும் பெருமாளையும் அவரது பல்வேறு அவதாரங்களை குறித்து அமைந்துள்ளன. பெரும்பாலான பாடல்கள் 108 திவ்ய தேசங்களில் பாடப்பட்டுள்ளன. இந்த தொகுப்பில் சுமார் 1100 பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டதாகும். இப்பதாரர்களின் மொத்தம் எண்ணிக்கை 3892 ஆகும். ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவங்குத்தூர் அமுதனார் இயற்றிய ராமானுஜ நூற்றாந்தாதியும் 108 பாசுரங்களும் கொண்டது. சேர்த்து 4000 என்பர். இவற்றுள் பெரும்பாலானவை பண்ணுடன் பாடக்கூடிய இசை பாடலாகும். பிரம்மோற்சவம். திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில் திருவிழாவாகும். பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி கணக்கில் கொண்டு இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. சில தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பும் செய்கின்றன. திருமலை கோவிலில் தினமும் அதிகாலையில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி ஒளிபரப்பினாலும் மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவை பாசுரங்களை ஒளிபரப்புகிறார்கள். திருப்பதி லட்டு. இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றதாகும். இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினரை தவிர
வேற யாரும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கான புவிசார் குறியீடு காப்புரிமை பெற்றதாகும். இந்த லட்டுக்கள் சர்க்கரை, கடலை பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமம் பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமான ஒரு முறையில் தயாரிக்கப்படுகிறது. 1931 திருப்பதியில் லட்டு பதத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் கல்யாணம் ஐயங்கார் என்னும் பெரியவர். பயணம் சாலை வழி தென்னிந்தியா முழுவதும் செல்ல மற்றும் அருகில் இருக்கும் ஊர்களுக்கும் பெரிய நகரங்களும் செல்ல திருப்பதியில் பேருந்து வசதி இருக்கின்றது. தனியார் நிறுவனத்தினால் சென்னை, மதுரை, வேலூர், திருவண்ணாமலை, திருக்கோயில், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து வழி திருப்பதியின் தொடர்வண்டி நிலையம் எல்லா வசதிகளும் நிறைந்து இன்னும் ஒன்றாக இருக்கிறது. சென்னை மும்பை ரயில் வழியில் மத்தியில் இருக்கும் ரேணிகுண்டா சந்திப்பு திருப்பதி நகரத்தில் இருந்து வெறும் 20 நிமிடம் தொலைவில் தான் உள்ளது. திருப்பதியில் இருந்து நாட்டின் பல பகுதிகளுக்கு புறப்பட்டு செல்லும் ரயில்கள் பல உள்ளன. வான்வெளி வான்வெளி திருப்பதி விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாகும். இங்கிருந்து ஹைதராபாத், விசாகப்பட்டினம், தில்லி, பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நேரடி விமானங்கள் உள்ளன. நகரத்தின் மையத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த விமான நிலையம் மிக அருகாமையில் அமைந்திருக்கும் பன்னாட்டு விமான நிலையம் சென்னையில் உள்ளது. இது திருப்பதியில் இருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பதி விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தின் 2வது உயிரியல் பூங்காவாகும். இதில் ஏராளமான விலங்குகள், செடி கொடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட 10 to 15 வரை புலிகள் உள்ளன. திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி, ராமா நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவ மார்கழி உற்சவம் மிகவும் முக்கியமாக விழாவாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு வாரத்துக்குள் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிகின்றனர். ரத சப்தமி, மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் வெங்கடேஸ்வரின் திரு உருவச்சிலை வீதி வீதியாக தேரில் எடுத்து 108 வைணவ திருத்தலங்கள், திவ்ய தேசங்கள் 108 வைணவ திருத்தலங்களை குறிக்கும். 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேசம் எனவும், திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்களும் மங்கள சாசனம் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆழ்வார்களால் மங்கள சாசனம் பெற்ற திருத்தலங்கள் 108 ஆகும். அவையே 108 திவ்ய தேசம் என அழைக்கப்படுகின்றன. இவற்றை 105 தலங்கள் இந்தியாவிலும் 1 நேபாளிலும் உள்ளன. இவற்றை தவிர மற்ற 2 தலங்களும் வான்வெளியில் உள்ளன. 108 தலங்களுக்கும் தம் வாழ்நாளில் சென்று அத்தலத்திற்குரிய பாடல்களை பாடுதல் ஒரு வைணவ சமம் வழிபாடாக உள்ளது. தொகுப்ப வைணவ திருத்தலங்கள் 108 என்று தொகுதி காட்டியவர் அழகிய மணவாளதாசர். இவர் திருமலை நாயக்கர் ஆட்சியில் அலுவலராக பணியாற்றியவர். இவர் தம் காலத்தில் சிறப்புற்று விளங்கிய வைணவ தலங்களை 108 என்று வரையறை செய்து கொண்டு அவை இறந்த நாடு வாரியாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வெண்பா பாடியுள்ளார். அது 108 திருப்பதி அந்தாதி என்னும் நூலாக வெளிவந்துள்ளது. திவ்ய தேச வகைப்பாடு. திவ்ய தேசங்கள் அக்காலத்தில் இருந்து அரசுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. சோழ நாட்டு திருப்பதிகள் 40, நடுநாட்டு திருப்பதிகள் 2, தொண்டை நாட்டு திருப்பதிகள் 22, திருப்பதிகள் 11, மலைநாட்டு திருப்பதிகள் 13, பாண்டிய நாட்டு திருப்பதிகள் 18, நில உலகில் காண முடியாத திருப்பதிகள் 2. 108 வைணவ திருத்தலங்கள். 108 வைணவ திருத்தலங்களில் 84 திருத்தலங்கள் தமிழ்நாட்டிலும்
11 திருத்தலங்கள் கேரளாவிலும், 2 திருத்தலங்கள் ஆந்திராவிலும், 4 திருத்தலங்கள் உத்தரப்பிரதேசத்திலும், 3 திருத்தலங்கள் உத்தரகாண்டத்திலும், 1 திருத்தலம் குஜராத்திலும், 1 திருத்தலம் நேபாளத்திலும், 2 திருத்தலங்கள் வானுலகத்திலும் அமையப்பட்டுள்ளன. பெருமாள் பார்வை படும் திசைகள். 108 திவ்ய தேசங்களில் பெருமாள் அட்டவணையில் கொண்டுள்ள திசைகளில் அருள் பாலிக்கிறார். பார்வைப்படும் திசை திவ்ய தேசங்கள்: கிழக்கு 79, மேற்கு 19, வடக்கு 3, தெற்கு 7. மண்டலம் திவ்ய தேசங்கள்: சோழநாடு 40, நடுநாடு 2. ஸ்ரீரங்கா வட்டம் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 11 வட்டங்களில் ஒன்றாகும். இந்த வட்டத்தின் தலைமையகமாக திருவரங்கம் இருக்கிறது. இந்த வட்டத்தின் கீழ் 59 வருவாய் கிராமங்கள் உள்ளன. மக்கள் தொகை பரம்பல். 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி இவ்வட்டத்தின் மக்கள் தொகை பரம்பல் பின்வருமாறு உள்ளது. மக்கள் தொகை 207,494. ஆண்கள் 103,262, பெண்கள் 104,232. குடும்பங்கள் 51,860 பேர் குடும்பம். கிராமப்புற மக்கள் தொகை 86.7%. எழுத்தறிவு 80.96%. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கும் 1009 பெண்கள் விதம் உள்ளன. 1000 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 22,274 பேர். குழந்தைகள் பாலின விகிதம் 1000. ஆண் குழந்தைகள் 956, பெண் குழந்தைகள். பட்டியல் சமூகத்தினர் பட்டியல் பழங்குடியினர் 45,392 மற்றும் 543 பேர். சமயம் இந்துக்கள் 87%, இஸ்லாமியர்கள் 5%, கிறிஸ்துவர்கள் 6%, பிறர் 0.04%. காஞ்சி வரதராஜ் பெருமாள் கோயிலுங்க. திருக்கச்சி அல்லது காஞ்சி வரதராஜ் பெருமாள் கோயில் என்பது பெருமாள் கோயில் என்று வைணவர்களால் போற்றப்படுகிறது. வைணவ பாரம்பரியத்தில் திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கும் அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த தலம் இது. சென்னைக்கு அடுத்த காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள 30வது திவ்ய தேசமாகும். இக்கோயிலில் பாஞ்ச சாத்திரம் ஆகும்படி பூஜை நடைபெறுகின்றன. புராண பெருமாள் பெயர்கள் கோயில் திருக்கச்சி, ஐஸ்திகிரி, வேலமலை, அத்திகிரி. பெயர் காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கோயில். மூலவர் தேவராஜ் பெருமாள். உற்சவர் பேரூலான் தேவராஜன் தேவ பெருமாள். தாயார் பெருந்தேவி தாயார். உற்சவ தாயார் பெருந்தேவி தாயார். தீர்த்தம் வேகவதி நதி, ஆனந்த் சரஸ், சேஸ்வராக், பத்மா அக்னி, குசேல பிரம்மன் தீர்த்தம். பாடல் வகை வந்து 4 திவ்ய பிரபந்தம். மங்கள சாசனம் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார். அமைவிடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 102 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இக்கோயிலின் புவியியல் ஆள்கூறுகள். வரலாறு சிறப்பு கலையம் 1503 சோழர்களால் இது வேளமையில் குகைவரை கோயில் கிழக்கு மேற்கே விரிவாக்கப்பட்டது என்று கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது. முதலாம் குலோத்துங்க சோழனும் விக்கிரம் சோழனும் கோயிலை விரிவுபடுத்தினர். 14ஆம் நூற்றாண்டில் தாயார் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் அமைக்கப்பட்டன. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின் விஜயநகர அரசர்கள் கிழக்கு கோபுரம், மூஞ்சல் மண்டபம் மற்றும் கல்யாண மண்டபங்கள் நிறுவினர். அழகான சிற்பங்களை கொண்ட நூற்றுக்கால் மண்டபம் இங்கு உள்ளது. மண்டபத்தின் தூண்களில் யாழி, போர்க்குதிரை, குதிரை மீது வீரர்கள் மற்றும் பல்வகை சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இதற்குள் உள்ள சிறிய 4 தூண் கொண்ட மண்டபத்தையும் சேர்த்து 100 மண்டபம் என அழைக்கப்படுகிறது. இதன் 4 மூலைகளில் தொங்கும் கற்சங்கிலிகள் சிற்பக்கலையின் விந்தையாகும். கிழக்கு கோபுரம் என்பது 9 நிலைகளுடன் 180 அடி உயரமுடையது. தற்போது கோபுரம் சிதிலம் அடைந்து உள்ளது.
கோயில் அமைப்பு உட்சன்னதிகளும் மலை மீது காட்சி தருவதால் மூலவருக்கு மலையாளன் என்ற பெயருண்டு. மேலும் அவர் வரதராஜர் பெருவுள்ளா